ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி பாட்டில் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணி டெக்கர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் கலரு பேஸுக்கு அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி வளைவு மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். அது உள்ளாரையும் சின்னதாக வளைவு மாதிரி இதை மாதிரி பண்ணிக்கணும். நமக்கு வந்து எந்த டிசைன் பிடிக்குதோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஐடியாவுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இன்னும் நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க, வரைவீங்கன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக அது மாதிரி வரைகிற மாதிரி இருந்ததுன்னா பென்சிலால் அவுட்லைன் கொடுத்துக்குங்க. அது மேலேயே நம்ம வரைஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். 1-2 இது நான் பென்சிலால் ட்ராயிங் பண்ணிட்டு தான் இதை மாதிரி வரைஞ்சிருக்கேன். சிலது வந்து அப்படியே வரைஞ்சிருக்கேன். சின்ன சின்ன டிசைன்லாம் போடுறாங்க, நமக்கு வந்து அதே மாதிரி பண்ணாதான் பென்சிலால் வரைஞ்சோ இல்லை இது மாதிரி பண்ணாதான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒன்று முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவதுக்கு வந்து எல்லோ கலர் பேஸ் பண்ணுறேன். அதில் வந்து க்ரீன் கலரில் இதை மாதிரி வளைவாக போடுறேன். அதுக்கு அடுத்தது ப்ளூ கலரு. அது சுற்றி அவுட்லைன் மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். அது உள்ளார இதை மாதிரி ஒயிட் கலர் ஓவல் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி லைன் மாதிரி வரைஞ்சிக்கணும். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம். நம்ம கலர் கலராக கொடுக்கும்போது அதுவே ரொம்பவே அழகாக இருக்கும். சும்மா எம்டியான ஒரு சின்ன பாட்டில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கலர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக அழகாக இருக்கும். இதில் நம்ம செடியெலாம் கூட வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் செடி இது மாதிரி அழகுக்காக இதே மாதிரி நம்ம ஷோபீஸாக வச்சுக்கலாம். பாருங்கள் ரெண்டுமே எப்படி வச்சுருக்கேன்னு. இந்த மூணாவது இதில் டிஃப்ரெண்ட்டாக க்ளே வச்சு ஒரு ஆந்தமாக இருக்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ 2 பீஸாக இதை மாதிரி சுருட்டி வச்சுட்டு இதை வந்து கம்மு அப்ளை பண்ணி நம்ம ஒட்டணும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரா மாதிரியும் சைடில் இதை மாதிரி இருக்கிற மாதிரியும். ரொம்ப நீட்டாக வேணாம், நமக்கு இதை கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் பிடிச்சிக்கங்க கம்மு ஒட்டுற வரைக்கும், இல்லைனா கீழே விழுந்துடும். இப்போ வச்சாச்சு. அதை கத்தியால் இதை மாதிரி சைஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது 2 பால் மாதிரி இதை சின்னதாக உருட்டிட்டு இது கொஞ்சம் தட்டிட்டு 2 இதை ரெடி பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கண்ணுக்காக ரெடி பண்ணுறது. கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன், ஒட்டாமல் வரும். நடுப்புற இது மாதிரி பென்சிலோட பின்னால் வச்சு இதை மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு கண் மாதிரி வரும். இது வந்து க்ளூ அப்ளை பண்ணி 2 சைடும் ஒட்டி விட்டுறணும். இப்போ சின்னதாக ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது 2 கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா மூக்கு மாதிரி வரும். அதை நம்ம வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ 3 சின்ன சின்ன ஓவல் சைஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கால் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடியில் இந்த சைடு 3 இந்த சைடு 3 சேர்த்து வச்ச மாதிரி. அடுத்து நம்ம கலர் பண்ணிக்க வேண்டியதான். இது இந்த கலர் தான் இல்லை, நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் கண்ணுக்கு வந்து ரெட் கலரும், காலுக்கு இந்த மூக்குக்கெலாம் பிளாக் கலரும் அடிச்சிருக்கேன். சென்டரில் ஒயிட்டு பிளாக்கும் கண்ணுக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட்டு ரெடி ஆயிடுச்சு.